பிரைஸ் தி லார்ட். 2024 ஜூலை மாதத்திற்குண்டான வாக்குத்தத்தம் ஏசாயா புத்தகம் 44வது அதிகாரம் 26வது வசனம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது 5 விதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். 1 நிலைப்படுத்தி, 2 நிறைவேற்றி, 3 குடியேற்றி, 4 கட்டப்பட்டு, 5 பாழான ஸ்தலங்கள் எடுக்கப்பட்டு. தேவனாகிய நம் ஆண்டவர் இந்த மாதத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துவார். கடந்த நாட்களிலே நிலைப்படுத்தப்படாமல் இருக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் நிலைப்படுத்தப்படும். 2 அவருடைய பிள்ளைகளுடைய ஆலோசனையை நிறைவேற்றுவார். 1 அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வார்த்தைகள் நிலைப்படுத்தப்படும். 2 அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய ஆலோசனைகள் நிறைவேறும். 3 குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும். எருசலேம் என்கிற வார்த்தை சபையை குறிக்கிறது, விசுவாசிகளை குறிக்கிறது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. தள்ளுண்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் குடியேறுவார்கள். சிறைப்பட்டு போயிருக்கிறவர்கள் சிறை மீட்கப்பட்டு குடியேறுவார்கள். எருசலேம் குடியேற்றப்படும். அது மட்டுமல்ல, யூதாவின் பட்டணங்கள் கட்டப்படும். சபையானது, விசுவாசிகளுடைய குடும்பமானது, விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய மற்றும் இந்த உலகத்துக்குரிய நன்மைகள் கட்டப்படும். அது மட்டுமல்ல, பாழான ஸ்தலங்கள் நம்மிலிருந்து எடுத்து போடப்படும். இந்த வசனத்தினுடைய முடிவில் அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவிலே காணப்படுகிற பாழான ஸ்தலங்கள் அகற்றப்படும். எருசலேமிலே காணப்படுகிற பாழான ஸ்தலங்கள் அகற்றப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத பாழான ஸ்தலங்கள், பாழான காரியங்கள், பாழான சிந்தனைகள், பாழான எண்ணங்கள், பாழான நினைவுகள், பாழான எல்லாமே இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை விட்டு எடுப்பிக்கிறவராக, எடுப்பிப்பவர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே அவர் எல்லாவற்றையும் நம்மிலிருந்து எடுத்து போடுவார். 1 நம்முடைய வார்த்தையை நிலைப்படுத்துவார். 2 நம்முடைய ஆலோசனையை நிறைவேற்றுவார். 3 நாம் குடியேற்றப்படுவோம். அதாவது தள்ளுண்டவர்கள், வெளியிலே இருக்கிறவர்கள் சபையிலே இணைக்கப்படுவார்கள். சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், ஆண்டவரை அறியாமல் சிறைப்பட்டு போயிருக்கிறவர்கள், பாவத்திலும் சாபத்திலும் வறுமையிலும் வியாதியிலும் சிறைப்பட்டு இருக்கிறவர்கள் அவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு எருசலேமிலே அதாவது சபையிலே குடியேற்றப்படுவார்கள். 4 பட்டணங்கள் கட்டப்படும். அதாவது சபை விசுவாசிகளுடைய குடும்பங்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சமாதானம், அவருடைய மகிழ்ச்சி இவையெல்லாம் கட்டப்படும். 5வது காரியம், தேவையில்லாத பாழான விஷயங்கள் நம்மிலிருந்து தேவனால் எடுத்து போடப்படும். இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுவதாக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பேசுகிற வார்த்தை நிலைப்படுவதாக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஆலோசனைகள் நிறைவேற்றப்படுவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராகிலும் சிறைப்பட்டிருப்பார்களானால் அவர்கள் விடுவிக்கப்பட்டு சபையிலே எருசலேமிலே குடியேற்றப்படுவார்களாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வீடுகள், அவருடைய குடும்பங்கள் யூதாவின் பட்டணங்கள் கட்டப்படுவதைப் போல கட்டப்படுவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமில்லாத பாழான காரியங்கள் தேவனாலே எடுத்து போடப்படுவதாக. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பார். God bless you all. Thank you.